சிறுவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெறுவார்க்கும் வீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணைமுகத்தோனே ஆதலால் கூப்பும் ரதம் கை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிசாமரர் மகேஷ் சந்திரசேகர். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி, அதற்கு முன்னாடி நம்மளுடைய மந்திராலயம் இந்த பிரயாணம் ரொம்ப அற்புதமாக ஸ்ரீசைலம் மந்திராலயம் நம்ம ஸ்கந்தா ஸ்பிரிச்சுவல் டூரிசத்தின் மூலமாக போகிறாங்க. இன்றைய தினத்தில் ஆரம்பித்து 15ஆம் தேதி வரைக்கும் இந்த 3 நாட்கள் பிரயாணம் ரொம்ப பிரமாதமாக ரொம்ப லிமிட்டட் சீட்ஸோடு கிளம்புறாங்க. இந்த மாதிரி 6 படை வீடுக்கு நிறையா பேர் கேட்டிருக்கீங்க. காசி யாத்திரை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முருகாசேஸ் இன்ஸ்டால் பேஜில் ரொம்ப அழகாக போட்டிருப்போம். கீழே இருக்கக்கூடிய 9952306111 இதில் அப்பாயின்மெண்ட்டு, அதாவது இதில் குயிக் அப்பாயின்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. சீக்கிரமாக அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு இதில் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குயிக் அப்பாயின்மெண்ட் ஃபோன் அப்பாயின்மெண்ட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம். அதுமாரி பொருத்தம், இந்த பொருத்தமும் சீக்கிரமாக ஒரு நாட்களுக்குள்ளேயே, அதுவும் அவங்களுடைய சந்திராஷ்டம தினம் இதெல்லாம் பார்த்துட்டு, ஜென்ம தினமெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம கொடுக்குறோம். அந்த பொருத்தம் பார்க்கக்கூடியது, அதே போன்று நியூமராலஜி, வாஸ்து போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக. நிறைய பேர் இந்த மலேசியா என்னுடைய ட்ரிப் எப்போ அப்படின்னு கேட்டிருந்தாங்க. செப்டம்பர் மாதம் 2nd வீக் பக்கம் நம்மளுடைய ட்ரிப் இருந்துருக்கு. இது ஒரு கோயில் நிகழ்ச்சிக்காக பிரயாணம் பண்ணக்கூடிய இந்த ட்ரிப்பு ரொம்ப முக்கியமானவர்களுடைய சந்திப்பு மட்டும் இந்த இடத்துல நிகழக்கூடியதாக இருந்துருக்கு. இன்றைக்கி நிறைய பேர் அங்கேருந்து, சார் இந்த தடவை வாங்க சார், போன வாட்டி வந்தால் கோயில் நிகழ்ச்சிக்காக வந்தால் நாங்கள் கேட்டோம், நீங்கள் பார்க்க முடியல, இந்த தடவையாவது வாங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் அங்கே ஒரு சில நபர்களை சந்திக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கேன். சரி, இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகள் இதோ நாம் பார்க்க போகிறோம். பஞ்சாங்க குறிப்புகளில் 12/8/2025 தட்சிணாயனம் விஸ்வாவசுவருடம் ஆடி மாதம் 27ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி பிற்பகல் 2:20 வரை, பின்பு உத்திரட்டாதி. இன்றைய திதி திருத்தியை காலை 10:35 வரை, பின்பு சதுர்த்தி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பிற்பகல் 2:20 வரை ஆயில்யம், பின்பு மகம். இன்று மதியம் வரை கடகராசிக்கு சந்திராஷ்டமம், பின்பு சிம்மராசி மக நட்சத்திரத்துக்கு ஆரம்பம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை ராகு காலம், மதியம் 3 மணி முதல் 4:30 வரை யமகண்டம், காலை 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைக்கி தேசிய நூலக தினம். அதே மட்டும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சங்கடஹர சதுர்த்தி. சங்கடஹர சதுர்த்தி ரொம்ப விசேஷமான சதுர்த்தி. இதை நேற்றே நான் சொல்லியிருந்தேன். சங்கடஹர சதுர்த்தி கிட்டத்தட்ட 30-32 வருஷமாக ஒருத்தங்க எப்படி வழிபாடு பண்ணுவாங்க, அதனுடைய சிறப்புகள், அவங்க அந்த பூஜை பண்ணி பிள்ளையார்கிட்ட வழிபட்ட ஒரு முறைகள் பற்றியெல்லாம் நேற்றைய தினத்தில் ஆன்மீக தகவலையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிகழ்ச்சிகள்லையும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சங்கடஹர சதுர்த்திங்கிறது பிள்ளையாருக்கு சங்கடங்களை தீர்க்கக்கூடிய பிள்ளையாராக இருப்பார். பிள்ளையார் உங்களுக்கு தெரியும், நம்ம செல்வத்துக்காக வேண்டும்போது செல்வ கணபதி, லக்ஷ்மி கணபதியாக அனுகிரகம் பண்ணுவார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா சித்தி கணபதியாக இருப்பார். எங்களுக்கு இந்த காரியம்லாம் முயற்சி பண்ணாலும் நடக்காதுன்னா வரசித்தி கணபதியாக இருந்து அதை அனுகிரகம் பண்ணுவாங்க. அதே மாதிரி எனக்கு இதை பற்றி எனக்கு பெரிய இது புலப்படவே மாட்டேங்குது அப்படின்னா ஞான கணபதியாக அது புலப்பட வைப்பார். எனக்கு இதை பற்றி படிச்சுக்கணும் தெரிஞ்சால் வித்யா கணபதியாக இந்த சரஸ்வதி அம்பாளுடைய கடாட்சத்தை கொடுப்பார். அப்போது உங்களுக்கு படிப்பில் நல்லா வரும், நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும், அதை பற்றி நிறைய தெரிய வரும். இப்படி ஒவ்வொரு விஷயங்கள்லையும் விநாயக பெருமான் ரொம்ப அழகாக இருக்கார். அனுக்ஞி கணபதின்னு இருக்குது, சர்வ சங்கடம் தீர்க்கக்கூடிய கணபதின்னு இருக்குது, காரிய சித்தி கணபதின்னு இருக்குது, இப்படி வல்லப கணபதின்னு சொல்லுவாங்க. எல்லா விஷயங்கள்லேயும் விநாயக பெருமான் இருந்துட்டுருக்கார். விநாயகனே 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 விநாயகனேன்னு மனசில் பிரார்த்தனை பண்ணாலே போதும். விநாயக பெருமான் எல்லா காரியத்தையும் வெற்றி கொடுப்பாருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சுமுகஸ்ச ஏகதந்தஸ்ச கபிலோ கஜகர்ணக லம்போதரஸ்ச விகடோ விக்னராஜோ விநாயக தூமகேதோ கணாதக்ஷ பாலச்சந்திர கஜானன வக்ரதண்ட சூர்பகர்ண ஹேரம்ப ஸ்கந்த பூர்வஜக. எப்போவுமே எனக்கு உங்களுக்கு தெரியும், முருகா முருகான்னு சதா காலம் சொல்லுவேன். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பார்த்துட்டிங்கன்னா விநாயக பெருமான் அப்படி பிரம்மாண்டமாக அப்படி இருப்பார். அங்கே கேட்கும் பொழுது சொல்கிறார், முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் பண்ணும்போது யார் உதவி செஞ்சா அப்படின்னு கேட்டால் பிள்ளையார் தான் உதவி செஞ்சாராம். இப்படி பிள்ளையார் உதவி செஞ்சு தான் பல விஷயங்கள் முருகப்பெருமானுக்கு நடக்கும். அதனால தான் முருகனுடைய எல்லா மந்திரத்துலேயும் பிள்ளையாருடைய விஷயத்தில் நம்ம வரும். முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே ஒருகை முகன் தம்பியே அப்படின்னு வரும். அப்போது ஒருகை முகன் தம்பினா பிள்ளையாருடைய தம்பியேன்னு வரும். அந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் முருகப்பெருமானுடைய மந்திரத்துலேயும் அஷ்டோத்தரத்துலேயும் இல்லைன்னா சகஸ்ரநாமத்துலேயும் இல்லைன்னா திருச்சதிலையும் கூட நம்ம விநாயக பெருமானுடைய ஒரு விஷயத்தை அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது. அப்போ விநாயக பெருமான் நிறையா
ஒவ்வொரு புராணங்கள்லேயும் அவர் வந்து அனுகிரகம் பண்ணியிருக்கார். பிள்ளையாருக்கு வேண்டி சில பேர் குழக்கட்டை வச்சு நிவேத்தியம் பண்ணுவோம். அதை பற்றி ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் சொல்லி இந்த 11 நாளைக்கு ஒருக்கா பிள்ளையார் எப்படி வணங்குறதுன்னு சொல்லிட்டு, சரி இன்றைய தினத்தில் பிள்ளையார் வழிபாட்டை பற்றி ரொம்ப அற்புதமான ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். அது உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் நம்ம பார்த்துட்டோம். நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பார்க்க போகிறோம். மேஷ ராசி நண்பர்களுக்கு இந்த தினத்தில் பகல் நேரத்தில் மத்தியானம் வரைக்கும்னே வச்சுப்போமே, சில காரியம் நடக்காத மாதிரியே இருக்கும். எல்லாமே தோல்வி, என்ன பண்ணுறதுனே தெரியல, ஐயோ டென்ஷனாக இருக்குது, ஓ அப்படியெல்லாம் வருத்தப்பட்டு இருந்தாங்க. திடீர்னு மத்தியானத்துக்கு மேலே எல்லா காரியமும் ரொம்ப அப்படியே மாறுதா இருக்கும். காலையில் என்னங்க லைஃப் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுருவோம். மத்தியானம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துட்டுருப்பா, அதிசயமாக இருக்கும். என்ன இப்படி இருக்கா, ரொம்ப அப்படியே டல்லாக இருந்துட்டு இருந்தால் இப்போ ரொம்ப அப்படி ஸ்ட்ராங்காக இருக்காங்களே அப்படின்னு சொன்னால் வேறு ஒன்றும் இல்லை. நட்சத்திர மாற்றம், மனமாற்றம், எல்லா விஷயத்தையும் தெளிவுபடுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் மாறும். சில காரியங்கள்லாம் நம்ம நினச்சிட்டு இருப்போம், நம்மளுக்கு பெரிய ப்ராப்ளம் இருக்குது, சிக்கல் இருக்குது, மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை, அப்படி பிரச்சனை, இப்படி பிரச்சனை, இது பிரச்சனை, அது பிரச்சனை, ஒன்றும் கிடையாது. எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி சக்ஸஸ் பண்ணி நல்ல ஜம்முன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. முயற்சி திருவினையாக்கும், விடாமுயற்சி வெற்றி பெறத்துக்குண்டான அற்புதமான ஒரு சூழ்நிலைகள் வரும். சில நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வார். மேஷராசி நண்பர்களை இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டீங்கன்னா பிள்ளையார் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு எப்போவுமே ஒரு காரியத்தில் முழுசாக ஈடுபட்டு அது ஜெயிச்சே ஆகணும். நம்ம பாட்டுக்கு அரைகுறையாக வந்துடக்கூடாது, ஜெயிச்சாகணும், சக்ஸஸ் பண்ணணும். இப்போ அந்த சக்ஸஸ் தான் உங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்தை கொடுக்கும்னு சொல்லுவாள். இன்றைக்கி நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள். பகல் நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, மத்தியான நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஸோ உங்களுடைய சாதகம் உழைப்பு தான் அங்கே முக்கியத்துவம் கொடுக்கணும். சொடுக்கு போடுற நேரத்தில் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அதே சமயத்தில் ஒருத்தரை நினச்சா ஃபோன் அடிப்பா, நீங்கள் நினச்சா அவள் ஃபோன் அடிப்பா, அவள் நினச்சா நீங்கள் ஃபோன் அடிப்பல். அட்ட எப்படி ஒருவேளை அது என்னமோ சொல்கிறாளே சார், அந்த மாதிரி கிளிப்பதி, அந்த மாதிரி ஏதாவது பதி, இந்த மாதிரி ஏதாவது இருந்துட்டு இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். நமக்குன்னு ஒரு சக்தி ஞானம் வந்துடுத்தோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் இருக்கும். எஸ், அது எப்போவுமே உங்களுக்குள்ளே இருக்கிறதா. நேரம் நன்னா இருக்குது, ஜெயிச்சு வருவீங்க, வெற்றி பெறுவீங்க, திருமணமாகும், வேலை வாய்ப்பு கூடி வரும், தொழில் நினைவோருக்கு நல்லபடியான காரியங்கள் நடக்கும். பாசிட்டிவான தாட் ப்ராசஸ் இருந்தால் இன்றைய தினம் உங்களுக்கு லாபகரமான இருக்கும். வயசானவங்களை கவனமாக பார்த்துக்கணும். இன்றைய தினத்தில் அனுகூல்யம் தரத்துக்குண்டான அற்புதமான தெய்வம் துர்க்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுன ராசி நேயர்களே, எப்போவுமே ஒரு விஷயத்தில் நம்ம வந்து மனசு வச்சுட்டோம்னா அதை முடிச்சுடணும். அதில் பயம் தூக்கி போட்டுடணும். அதில் ஏதாவது பிரச்சனை வரும், அது முடிவெடுக்கிற வரைக்கும் அதை பற்றி யோசிக்கலாம். முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு திருடமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க, அதில் ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மட்டும் உங்கள் மனசில் வச்சுட்டு எல்லா காரியமும் வெற்றி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஹெல்த் கான்ஷியஸ்னஸ் ரொம்ப அவசியம். உடம்பு ஆரோக்கியத்தை பற்றி நிறைய நீங்கள் கேர் எடுத்துக்கணும். சில விஷயங்களில் நீங்கள் யதார்த்தமாக இருந்துடக்கூடாது. ஃபோனில் பேசும்போது கவனமாக இருக்கும். பின்னாடி யார் இருக்கா, முன்னாடி யார் இருக்கா, யார் என்ன நினைக்கிறா, என்ன சப்ஜெக்ட்டுங்கிறதுல ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். அட்வைஸ் பண்ணுறவா வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் நிறைய அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு அவளுக்கும் அந்த அந்த தன்மைகள் இருக்கணும். அப்படி இல்லாதவாட்ட அட்வைஸ் கேட்டு அதன் மூலமாக செயல்பட்டோம்னா போச்சு. ரொம்ப கவனமாக இருக்கணும். மிதுனராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டல் அப்படின்னா அம்பாள் வழிபாடு, காமாட்சி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி நேயர்களுக்கு இன்றைக்கி மத்தியானம் வரைக்கும் பார்த்துட்டோம்னா ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம், அதுக்கப்புறம் மக நட்சத்திரத்துக்கு வந்துடுது. சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரத்துக்கு வந்துடுது. கடகராசியில் இருக்கிறவா புனர்பூசம் பூச நட்சத்திரத்துக்கு நன்னா இருக்குது. ஆயில்ய நட்சத்திரத்துக்கு இரவு நேரம் பிரயாணம் வேண்டாம், யாரையாவது பற்றி பேச வேண்டாம், கோவிச்சுக்க வேண்டாம், வெயிட்டான பொருட்களை தூக்க வேண்டாம், ஷார்ப்பான விஷயத்தில் சொல்ல வேண்டாம். யாராவது நம்ம ஒன்று சொன்னால் அவள் ஒன்று புரிஞ்சுக்கிறா. நான் என்ன சொன்னேன், நான் என்ன தப்பு பண்ணேன், நான் அப்படி சொல்லலையே, நான் இப்படி சொல்லலையே, நான் இந்த பாஷையில் சொன்னேன், அந்த பாஷையில் சொன்னேன்னு சொல்லி அதை ஒவ்வொன்றையாக மாற்றி யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏதோ வாய் தவறி சொல்லிவிட்டேன், அது அப்படியே அவள் மனசில் போய் நின்றுடும். அது சந்திராஷ்டமத்தை விட பெரிய அஷ்டமமாக இருக்கேன்ற ஒரு கவலைகள்லாம் அப்பப்போ மனசில் தோணும். கடகராசி என்பர்களுக்கு இப்போ தான் தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கேன். திருப்பியுமா சார், என்ன சார் லைஃப் இது அப்படின்னு சில நேரங்களில் தோணும். பொறுத்தோர் பூமி ஆழ்வார், வெற்றி நிச்சயம் உண்டு, கவலைப்பட வேண்டாம். இன்றைய தினத்தில் யார் வழிபாடு? பிள்ளையார் வழிபாடு, விநாயகப் பெருமான் வழிபாடு, எப்பேற்பட்ட பாதகத்தையும் போக்கும் அற்புதமான வழிபாடு.
சிம்ம ராசி நண்பர்களே, மக நட்சத்திரத்துக்கு இன்றைய தினத்தில் சரியில்லை. பூரம் உத்தரத்துக்கு பிரமாதமாக இருந்துட்டுருக்கு. சில நேரங்களில் செல்ஃபோன் தான் நமக்கு எதிரின்னு சொல்லுவார். ரொம்ப நேரம் பார்த்தா கண்ணு வலிக்கிறது. கேம்ஸ் விளையாண்டுட்டே இருந்தோம்னா கான்சன்ட்ரேட் அங்கே போகிறது. எழுத்தாப்பில் இருக்கிற ஆள் தெரியறது கிடையாது. கண்ணுக்கு முன்னாடி யார் உட்காந்துட்டு இருக்கா தெரில, யார்கிட்ட பேசணும்னு தெரில. நான் பாட்டுக்கு உட்காந்துட்டே இருக்கேன், எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனான்னு சில பேர் யோசிப்பா. சத்குரு ஒரு இடத்துல சொல்லுவார், 30 days இஃப் யூ ப்ராக்டிஸ், எனக்கு எந்த குறையும் கிடையாது, ஐ எம் வெரி ஹாப்பின்றது 30 days சொன்னீங்க, ஏன் 29 days சொன்னீங்கன்னா போதும், அந்த எனர்ஜி பூஸ்ட் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு அடுத்த ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு உங்களுக்கு நன்மையாக இருக்கும்னு சொன்னார். அப்படி ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் யூ கேன் ஹேண்டில் யுவர் செல்ஃப். யாருமே வேண்டாம், குரு கூட வேண்டாம் அப்படின்னு சொன்னார். பிகாஸ் யுவர் குரு உங்களுக்குள்ளே உள்ளே போயிடுத்துன்னு சொன்னார். ஸோ சிம்மராசி என்பவர்கள் இதை கடைபிடித்தால் மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு. எந்த அம்பாள்? மகாலட்சுமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி நேயர்கள், ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு சில அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாள். சில பேர் இந்த கேட்பா, இந்த சகுன நிமித்தம் உண்மையா சார்? எஸ், சகுன நிமித்தம் அப்படிங்கிறது உண்மை. பள்ளி கத்துறது, ஆமாம், அது வந்து உங்களுக்கு தகவல் சொல்கிறது. இந்த சகுன நிமித்தத்தில் எத்தனை சர்டன் லெவலுக்கு நம்ம போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையே நம்பி இருக்கக்கூடாது. பட் அதில் இருக்கக்கூடிய நம்பிக்கை வேணும். இதை மட்டும் நம்ம வச்சுட்டோம்னா நல்ல பலன்களே கொடுக்கும். ஒரு காரியம் போகிறதுக்கு முன்னாடி வேண்டாம் மனசு சொல்கிறதுன்னு சொன்னால் எத்தனை விஷயத்தில் அப்படி சொல்லி உங்களுக்கு நடக்காமல் இருந்திருக்கு. எத்தனை விஷயம் அப்படி சொல்லி நான் அப்போவே நினச்சேன், பட் எனக்கு இப்போ தான் தெரியறதுன்னு நீங்கள் அதை மீறி போனதுக்கப்புறம் அதில் ஃபெயிலியர் ஆனது எத்தனை இருக்குது. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நீங்கள் மனசு ஒரு விஷயத்தை சொன்னால் அதை கேட்டுக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வயதானவர்களை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு நினச்ச காரியம் நடக்கும். பதவி, பேர், புகழ், அந்தஸ்து, பதவி உயர்வு உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. மேல் அதிகாரிகள் மூலமாக நிறைய எனக்கு ப்ரெஷர் இருக்குது, அடுத்தது நீங்கள் தான் வந்துடுவீங்க. கவலையே பட வேண்டாம். யாருக்கேனும் உதவினா மனசார பண்ணுங்க. தப்பு கெட்டதானாலும் பரவாயில்ல, அதுக்குன்னு பண விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சப்போர்ட் பண்ணும்போது தப்பான வாழ்க்கை சப்போர்ட் பண்ணக்கூடாது. நியாயமான மனுஷருக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணணும். யாருமே நம்மளுடைய பேச்சும் நம்ம செயல்னால அவளுடைய வேலை பாதிக்கக்கூடாது. கன்னிராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. துளாராசிக்கு இன்றைய தினத்தில் சாதகம் உண்டு, கவலை வேண்டாம். மறைமுக எதிரிகள் இருந்துருப்பா, உடம்பு வலி இருக்கும், கால் சம்பந்தமான உபாதை, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், சுகர் ப்ரெஷர் இருக்கிறவா கவனமாக இருக்கணும். டயத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ரொம்ப நாள் இருந்த பிரச்சனைகள் இன்றைய தீரும். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் தீரும். ஹவுசிங் லோன், பர்சனல் லோன்லாம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல அனுகூல்யம் உண்டு. பெற்றவர்கள் மூலமான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். பெரியோர்களது அன்பும் அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம். குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு, கிராம தேவதை வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரும் மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக அமைத்து கொடுக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க, அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தமாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும். அதே மாதிரி தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், படிப்புக்காக பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம். டாக்டரேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவா, அதுக்குண்டான தீசஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பின்னாடி அரசாங்கத்தின் மூலமாக பாராட்டுதலுக்குரிய நபர்களாக மாறுவீங்க. குழந்தைகள் ஸ்போர்ட்ஸில், விளையாட்டில் முதன்மையாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. துளாராசிக்கு வெற்றி மீது வெற்றி வரும். உங்களுடைய முயற்சி இருந்தால், தெய்வ நம்பிக்கை இருந்து, அதிர்ஷ்டத்தின் மேலே ஆசை இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு காரியம் கைகூடும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் என்னுடைய கருத்து, என்னுடைய பலன்களில் சில விஷயங்கள் எப்போவுமே நடக்கிறதுக்கு முன்னாடி வெளியில் சொல்லப்படாது. அது குழந்தைகளாக இருந்தாலும், கணவராக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும் சொல்லிட்டு பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் அதோடைய சக்ஸஸை முழுமையாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லணும். ஒருத்தர் அப்படி தான் ஒரு ரிசல்ட் வரும்பொழுது பார்த்துட்டிங்கன்னா அவருடைய பேரும் இன்னொருத்தருடைய பேரும் ஒன்றாக இருந்தது. அவருடைய பேருக்கு முன்னாடி இன்ஷியலை பார்க்க மறந்துவிட்டார். அவர் பேரை மட்டும் படிச்சு விட்டார். அதனால் அவர் நினச்சிட்டார் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் கிளம்பி போயிட்டார். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபெயிலியர் இருக்குது. இவர் போகும்போது என்ன பண்ணிட்டார், வீட்டிலலாம் கொண்டாடி நேராக கூட்டிகிட்டு போயிட்டார். கடைசியில் அங்கே பார்த்தா ஃபெயிலியர் இருக்குது. அந்த மாதிரி ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி யார்ட்டையும் சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த காரியம் நடந்ததுக்கப்புறம் முயற்சி பண்ணி அவளே உங்களை பற்றி பேசுவாள். இன்றைய தினத்தில் வெற்றி மீது வெற்றி வரும். கவலை வேண்டாம், பொறுமை இருந்தால் உங்களுக்கு அதை இன்னும் அனுகூலத்தை தரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் வழிபாடு, தொண்ணு நிற்கும் அற்புத வழிபாடு. தனுசு ராசி நேயர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் உங்களுக்கு சாதகம் உண்டு, நல்லது நடக்கும். கல்யாண விஷயங்கள் கைகூடி வரத்துக்குண்டானதாக இருந்துட்டு இருக்கும். அதாவது ஒரு வீடு கட்டுறதுனா எவ்வளோ கஷ்டம் வாழ்க்கையில். ஐயோ, ஒரு இடம் வாங்குறதுனா இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எல்லோரும் நல்லவா நினச்சேன், என்னடா இப்படி நம்ம வளர்ந்தால் இன்னொருத்தருக்கு பிடிக்க மாட்டேங்குது.
இப்படி இருக்காளே, இப்படியெல்லாம் இருப்பாள் நான் நினச்சவே பார்க்கலையே அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தோடு பேசுவேன். கடைசியில் பேசுகிற நபர்களே அப்படி தான் இருந்துட்டுருப்பா. அதாவது பேசின்னு இருக்கிற யார் கேட்டுன்னு இருக்காளோ அவளே அப்படி தான் இருந்துட்டுருப்பா. அட்வைஸ் பண்ணுறவாளே அப்படி இருந்துட்டுருப்பா. என்ன உலகம் இதுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். உங்களுக்கு உண்டான ட்ரெஸ் மெட்டீரியல், உங்களுக்கு உண்டான வீட்டுக்கு தேவையான பொருட்கள், உங்களுக்கு தேவையான ஷூ, உங்களுக்கு தேவையான லேப்டாப், செல்ஃபோன் போன்ற விஷயத்தெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் லாபம் உண்டு. பிறர் மூலமான லாபம், உங்கள் மூலமாக பிறருக்கும் லாபங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான அற்புதமான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். இடம் சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல செயல்பட்டு பேர் நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு, ராகவேந்திர வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி நண்பர்களே, யதார்த்தமாக பேசிடுவேன். இந்த யதார்த்தமாக பேசினது ஐயோ தப்பாக புரிஞ்சுட்டாலோ தப்பாக புரிஞ்சு அவள் ஒன்றுமே புரிஞ்சிருக்க மாட்டா. நீங்கள் உட்காந்து சாரி நான் இப்படி சொல்லியிருக்கக்கூடாது, இது நான் என்னென்னா யதார்த்தமாக பேசுகிறேன் பற்றியா, அதுதான் பேசும்போது கொஞ்சம் தடை போடணும், டக்குன்னு சொல்லிவிட்றேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சாரி கட்டுன்ட்ருப்பேன். அவள் அதை பற்றி யோசனையே இல்லை. சொன்னதுக்கப்புறம் ஓ அப்படியா, எனக்கே ரொம்ப வருத்தமாக இருந்தது, அவள் அதை அப்படியே அதிகப்படுத்திட்டு பேசிகிட்டே போவாள். ஸோ இந்த மாதிரி இன்றைய தினத்தில் சில விஷயங்கள் நடக்கலாம். ஏன் இது, எதனால் இது அப்படின்னா டைம் நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு உட்காந்து பேசுகிறங்காட்டி. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய டயத்தை யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் ஏதேனும் ஒரு வேலை பண்ணுங்க, அது நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டிலேருந்து ஏதேனும் ஒரு காரியத்தை எடுத்து பண்ணலாம், உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மகர ராசி அன்பர்கள் அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், ஃபினான்ஸில் இருந்துட்டுருக்கிறவங்க, அக்கௌண்ட்டில் இருந்துட்டுருக்கவங்க, ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருந்துட்டுருக்கோம், ஒரு கம்பெனியில் சிஇஓ இருந்துட்டுருக்கவங்க, மிகப்பெரிய நிறுவனத்தை நடத்தி கொண்டு இருக்கிறவங்க, டிசிஷன் மேக்கராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். இன்றைய தினத்தில் கேட்ரிங் சம்மந்தமான பிஸ்னஸ், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் வைக்கலான்னு பிளானிங்லாம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு கூடிய சீக்கிரம் அனுகூல்யம் தேடி வரும். மகர ராசி அன்பர்கள் ஃபண்ட் எதிர்பார்த்தவாளுக்கு வெற்றிகள் உண்டு. சில நேரங்கள் மன கசப்பையும் மனதில் ரொம்ப துக்கத்தையும் கொடுத்தவா உங்களை விட்டு விலகிடுவா. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி, கருப்பு சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் லாபம் உண்டு, வெற்றி உண்டு. இரவு, அதாவது இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலேவே 3:53 மேலேவே நீங்கள் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரங்கள் யோசனை எங்கேயோ இருக்கும், செயல்கள் எங்கேயோ இருக்கும். அதான் வீட்டை விட்டு வெளில போகும்போது தலை முட்டிச்சுன்னா வேண்டாம் 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 அப்படின்னு சொல்லுவாள். கொஞ்ச நேரம் உட்காந்து போங்க, தண்ணி குடிங்கன்னு சொல்லுவாள். கால் தடுக்குச்சுன்னா அப்படி சொல்லுவாள். என்ன யோசனை அப்படின்னு கேட்பா. கொஞ்சம் அப்படி யோசனை என்னதே அதெல்லாம் மறந்துடும், முகம் என்ன வாடி இருக்குது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி மனசையும் எண்ணத்தையும் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். மனசில் எங்கேயாவது குழப்பம் இருந்தால் எந்த காரியத்தையும் பண்ணப்படும். அந்த காரியத்தில் சக்ஸஸ் கொடுக்காதுன்னு சொல்லுவாள். அதனால் நீ காலையில் வரைக்கும் உங்களுக்கு பண வரவுகள், முன்னேற்றங்கள் தேடி வரும். சொந்த பந்தங்களை சந்திக்கிறது, உங்கள் வீட்டுக்கு அவள் வருது, அவள் வீட்டுக்கு நீங்கள் போகிறது, நிகழ்ச்சியில் கலந்து கொடுத்து பேர் புகழ் அந்தஸ்து எல்லாமே உண்டு. தியானத்துக்கு மேலே கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டால் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. மீனராசி நண்பர்களே, பேர் புகழ் அந்தஸ்து நல்லோர்களோட நட்பு உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை தரும். காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் 3:53 வரைக்கும் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். மத்தியானத்திற்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில தடுமாற்றங்களும் சில விரயங்களும் இருக்குது. வாங்கின பொருளே திரும்பி வாங்குறது, அதே சமயத்தில் ஆன்லைனில் திருப்பி போடுறது, நீங்கள் எதிர்பார்த்த பொருள் வேறு பொருளாக வர்றது. என்னடா இது தெரியாமல் இவாளுக்கு பணத்தை போட்டேனே, ஜிபேயில் பேடிஎம்மில் இவாளுக்கு போட்டுவிட்டேன், இதில் இது போட்டேனே அது போட்டேனேங்க ஒரு கவலைகள் இருக்கும். கல்யாண விஷயங்கள் எல்லாத்துக்கும் எடுத்து சொல்கிறதுக்கு முன்னாடி நல்ல நாளாக இல்லையா, அதை பேசலாமா வேண்டாமான்னு யோசித்து பேசிக்கிறது நல்லது. யார்ட்டையும் எடுத்து அதை க்ளீனாக சொல்லணும். எனக்கு ஜெர்மனில் ஒருத்தர் தெரிஞ்சவர், அவர் சொன்னார் 0.1, 0.2, 0.3, 0.4 இப்படி சில பேருக்கு பேசணுமா. டேரக்ட் 0.1 to 0.4 சில பேருக்கு பேசலாமா. டேரெக்டாக 0.4க்கே பேசலாம், ஏன்னா அவள் எல்லாத்தையும் புரிஞ்சுப்பா. ஸோ உங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி பாயிண்ட்டாக சொன்னால் தான் புரியுமா, இல்லை 0.1 and 4 சொன்னால் புரியுமா, இல்லை டேரெக்டாக 4 சொன்னால் புரியுமா. அது தகுந்தாப்பில் இருந்தால் தான் போராட வேண்டாம், இல்லைன்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் போராடின்னு இருக்கணும். அதனால் கூட இருக்கிற நபர்களுக்கு தகுந்தாப்பில் உங்களுடைய செயலை மாற்றிக்கொள்ளுங்கள். இதுக்கு ஜோதிடம் தேவையில்லை. தெரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், செயல்படுங்கள். வெற்றி நிச்சயம் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்கந்தன் வழிபாடு வெற்றி வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது சங்கடஹர சதுர்த்தி. பிள்ளையாருக்கு ரொம்ப விசேஷம். பிள்ளையாருக்கு இன்றைக்கி சங்கடஹர சதுர்த்தி இருக்குல்லையே, இன்றைக்கி பிள்ளையார் வழிபாட்டில் ஒரு வழிபாடு சொல்லித்தரேன். இந்த வழிபாடு பண்ணி பாருங்க, ரொம்ப விசேஷமாக இருக்கும். நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது சங்கடஹர சதுர்த்தி, இந்த சங்கடஹர சதுர்த்தியிலிருந்து அடுத்த 15 நாள், அடுத்த சதுர்த்தி வரைக்கும் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 15 நாள் அடுத்த சதுர்த்தி, அப்படி உங்களுக்கு தெரியும் இல்லையா. இப்படி பிள்ளையாருக்கு தினந்தோறும் முதல் நாள் நம்ம வரோம், அதாவது இந்த நாள்லேருந்து ஆரம்பித்து டெய்லி பிள்ளையாருக்கு ஒரு 3 தடவை பிரதட்சணை வரணும்னு வேண்டிக்கோங்க.
ஸோ இந்த 15 நாள் சதுர்த்தி வரைக்கும் பாருங்க. இந்த பிரதட்சணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று நனைஞ்ச அருகம்புல்னால் அர்ச்சனை பண்ணுங்க. தூர்வா பில்வம்னு சொல்லுவாங்க. அப்படி பில்வத்தினால அர்ச்சனை பண்ணுங்க. டெய்லி அவல் ஒரு இதில் எடுத்துக்கோங்க. அந்த அவலில் கரும்பு சர்க்கரையை போட்டுக்கோங்க. அதாவது கரும்பு சர்க்கரை போட்டுட்டு கொஞ்சம் நெய் விட்டுக்கணும். திராட்சை, முந்திரி, ஏலக்காய், பேரிச்சம்பழம்லாம் போட்டு கொஞ்சம் குழைக்கி கொஞ்சம் டெய்லி இலையில் அரச இலையிலையோ ஏதோ ஒரு இலையில் துணூண்டு வச்சு பிள்ளையாருக்கு, மரத்தடி பிள்ளையாருக்கு வச்சுட்டு வாங்க. இல்லைன்னா வீட்டில் கூட அதை பண்ணலாம். நீங்கள் இப்படி பிரதட்சணம் எனக்கு வீட்டில் பண்ணும்போது எப்படி சார் பிரதட்சணம், ஆத்ம பிரதட்சணம் நின்ன இடத்துலையே பிரதட்சணம் பண்ணலாம். இப்படி பிள்ளையாருக்கு ஒரு இப்பத்துலேருந்து சதுர்த்தி வரைக்கும் ஏதோ ஒரே ஒரு காரியத்தை மனசில் நினச்சிட்டு வேண்டிக்கோங்க. சதுர்த்தி வரைக்கும். அடுத்த சதுர்த்தியிலேருந்து அடுத்த சங்கடஹார சதுர்த்தி வரைக்கும் இப்படி கரெக்டாக வேண்டிக்கோங்க. இந்த 15 நாளில் என்ன மாற்றம் ஆகுதுன்னு பாருங்கள். அடுத்த 15 நாளில் என்ன மாற்றம் ஆகுதுன்னு பாருங்கள். மிகப்பெரிய மாற்றத்தை உணர்வீர்கள். ஏன்னா இது அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். வேண்டுதல் மட்டும் பத்தாது, முயற்சி பண்ணுங்கள். நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றக்கூடிய அற்புதமான பெருமான். சீதக்கலப்ப செந்தாமரைப்பும் பாதச்சிலம்பும் பழைய இசைப்பாட பொன்னேற ஞானம் பூங்குயிலாடையும் வண்ண மரங்கில் வளர்தர வைப்பேன்னு சொல்லுவோம். அவை பிராட்டி பாடின அற்புதமான பிள்ளையார் அகவல். அப்படி பிள்ளையார் அகவல் படிங்க, உங்களுக்கு தகவல் கிடைக்கும். மீண்டும் சந்திப்போம். முருகப்பெருமானுடைய வழிபாடு, திருமுருகன் வழிபாடு, வெற்றிவேல் முருகன் வழிபாடு, முருக பக்தர்கள் பங்கேற்கக்கூடிய அற்புதமான ஒரு பூஜை முறை. திண்டுக்கல்லில் ரவுண்ட் ரோடில் நடக்கக்கூடிய இந்த வழிபாட்டு முறை. இதில் நீங்கள் வரணும். நானும் முருகனுடைய திருப்புகழ் படிக்கணும், கந்த சஷ்டி படிக்கணும், முருகனுடைய நாமத்தை கேட்கணும். எல்லாரும் சேர்ந்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லும்போது அந்த கோஷத்தில் நானும் இருக்கணும், அந்த மந்திரத்தை என் காதால் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவா அங்கே நான் வரேன், உபன்யாசம் பண்ணுறேன். நிறைய உபன்யாசர்கள் வரார்கள். இதில் நீங்களும் கலந்து கொள்ளணும். முருகனுடைய அற்புத அபிஷேக பிரசாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய பேரை பதிவு பண்ணுறதுக்கு 9790991004 99523061 இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். உங்களுடைய பெயர்களை பதிவு பண்ணணும். ஏன்னா என்ட்ரி இருக்குது, என்ட்ரி ஃப்ரீ. பட் உங்களுடைய பெயர்களுக்கு டோக்கன் இருக்குது. மீண்டும் சந்திப்போம். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ் சந்திரசேகரன்.